ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஸ்டாலின் இலவசம், எடப்பாடி இலவசம், விஜய் இலவசம், சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு அடிக்கிறாரு. விஜய் அந்த கட்சிக்குள்ளே சில எதிரிகள் இருந்து அவங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. ஒரே வண்டியில எடப்பாடியும் அண்ணாமலை ஏறினாங்க சார், மோடி வண்டியில. அது அண்ணாமலைக்கு மெரிட்டு தாங்க. பட் நீங்க அண்ணாமலை 11% ஓட்டு எடுத்ததுக்கு 3% தானே சீட்டு கொடுத்துருக்கீங்க. விஜய் கட்சி மகளிர் அணி சகோதரிகள் இலவச பஸ் வேண்டாம்னு கட்சி ஆரம்பிச்சதும் கோஷம் போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க சார். விஜய் சர்க்கார் படத்துல இலவசங்களை போட்டு உடைச்சாரா இல்லையா? ஆமா. இப்ப 2500 அனௌன்ஸ் பண்ணார்னா விஜய் ஏமாற்றார், சீமான் ஏமாற்றவில்லை மக்களை. அப்ப விஜய் ஏமாற்றுக்காரர், மோசடி பேர்வழி, இலவசம் எதிர்த்து அந்த கூட்டணியில் இருந்து ஃப்ளோட்டிங் வாக்கு இருக்குல்ல 20% இந்த வாட்டு திசை மாறுது அப்படின்ட்டு சொல்றாங்களே சார். மாதிரி ஒரு அக்செப்டபிள் லீடராட்டு முக ஸ்டாலின் இருக்காரு. கலைஞர் கருணாநிதிக்குள்ள எதிர்ப்பு முக ஸ்டாலினுக்கு இல்லை. இது திமுக தொண்டர்கள் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஸ்டாலினே சொல்ல மாட்டார். அவங்க ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளர் ரவீந்தர் துரைசாமி அவர் சந்திப்பவர். சார் வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணான். என்ன சார், அரசியல் காத்து திசை மாறிவிட்டது? போன திசையில ரொம்ப வேகமா காற்று வீசுது. திராவிட முன்னேற்ற கழக திசையில முன்ன விட வேகமா காற்று வீசுது. என் ஃப்ரெண்டு மிஸ்டர் ஷேக் சுல்தான், இட் சீம்ஸ் ஒன் ஆஃப் மை டிசிபிள், அவர் எக்ஸல் சீட்டு போட்டு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காரு. 234க்கு 168 திமுக அணி, 66 அண்ணா திமுக அணின்னு கொடுத்துருக்காரு. எந்தெந்த கட்சின்னு கொடுத்துருக்காரு. நான் சொல்றேன் திமுக அணி ஸ்வீப் அடிக்கும். அப்படிங்களா சார்? அவருக்கு ஏதாவது சொல்லிட்டேன். My prediction is more than this. DMK will sue due to negative of EPS. EPS-க்குள்ள எதிர்ப்பால ஸ்டாலின் ஸ்வீப் பண்றாரு. அதுலயும் EPS-க்கு வெள்ளாள கவுண்டர்ட்டையும் வன்னியர்கள்ட்டையும் ஆதரவு இருக்குங்கிறத நான் அக்செப்ட் பண்றேன். ஸோ இந்த ஃபைட்டே வன்னியரும் வெள்ளாள கவுண்டர் இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும்தான் ஃபைட்டு, மற்ற இடங்கள்லாம் டிஎம்கே ஸ்வீப்பு ஃபைட்டே இல்லை. அப்போன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வட தமிழகமும் கொங்கு பெல்ட் ஒண்டி தான் அதிமுக கூட்டணிக்கு வலுவாக இருக்கு, நீங்கள்லாம் இல்லைன்றீங்களா சார்? இல்லை, சிட்டியெல்லாம் இல்லை. சிட்டியெல்லாம் சிரமப்படுறாங்க அதிமுக. ஏன்னா அந்த 18 விழுக்காடு என்டிஏ வாக்கு இருக்குது இல்லை? ஆமாம் சார். அந்த வாக்கு சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்க சார். உண்மையிலே நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 2019 சரி, 2021 சரி, 2024 சரி, அந்த கூட்டணியில் இருந்து ஃப்ளோட்டிங் வாக்கு இருக்குல்ல 20% இந்த வாட்டு திசை மாறுது அப்படின்ட்டு சொல்கிறாங்களே சார். அந்த கூட்டணியே 45 விழுக்காடு ஸ்டாச்சுரேட்டட் வாக்கு வாங்கின 3 முறை 45 விழுக்காடு வாக்கு வலிமை பெற்ற ஒரு ஜோதிபாசு கூட்டணி மாதிரி, ஜோதிபாசு மாதிரி ஒரு அக்செப்டபிள் லீடராட்டு முக ஸ்டாலின் இருக்காரு. கலைஞர் கருணாநிதிக்குள்ள எதிர்ப்பு முக ஸ்டாலினுக்கு இல்லை. இது திமுக தொண்டர்கள் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஸ்டாலினே சொல்ல மாட்டார். அவங்க தந்தை, அவங்க தலைவர், உணர்வுபூர்வமான தலைவர், நானே அவர் எமர்ஜென்சி ஏற்றவர்னு அவர் மேல மிகுந்த பற்றுதலும் கொண்டவங்கலாம் உண்மை. பட் அவருக்குள்ள எதிர்ப்பு முக ஸ்டாலினுக்கு இல்லை. முக ஸ்டாலின் எல்லா தரப்பு மக்களாலும், பெண்களால, அனைத்து ஜாதியினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். குறிப்பா அன்புமணிக்கு வாக்களித்த கொஞ்சம் வன்னியர்கள் தவிர மீதி எல்லா தரப்பு மக்களாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தரக்கூடிய ஒரு பெரிய தலைவராக முக ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் நீக்கினதுல, இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆக்குனதுல என்ன சொல்லி எடுத்தாரு? பாஜகவோட சேர்ந்து நடவடிக்கை எடுக்க முடியாம கட்சியை நடத்த விடாம செய்யறாருட்டார். இப்போ அவரும் பாஜகவோட சேர்ந்துட்டார். அப்ப எதுக்கு நீக்கினாரு? கிராப் பண்ணதுக்கு, அபகரிக்கிறதுக்கு. ஒரு ஜாதி அபகரிப்பது, இன்னொரு ஜாதி ஆதரவோட. இப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கும்போது கொங்கு மண்டலத்தில் பிற ஜாதிகள் இருந்தாங்க, 50-50 இருந்தாங்க. இப்போ எடப்பாடி அபகரிச்ச பிறகு பிற ஜாதிகள் வெளியேறிட்டாங்க. அதே மாதிரி வன்னியர் மண்டலத்திலேயும் நான் வன்னியர்கள் வெளியேறிட்டாங்க. தெற்கு மண்டலத்தில் முக்குலத்தோர்லாம் கடுமையாக எதிர்ப்பாங்க. களத்தில் போய் பாருங்க. பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி முக்குலத்தோர் கம்யூனிட்டி. பக்கத்தில் இருக்கவங்களையும் கருத்துருவாக்கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி படைச்ச கம்யூனிட்டி.
அந்த கம்யூனிட்டி அந்த அளவுக்கு எடப்பாடிக்கு எதிராக இருக்காப்புல. நாடார்களை பொறுத்தவரை நான் வாட்ச் டாக், நாடார்களின் காவல் நாய், நாடார் சமூகத்துக்கு ஒரு காவல் நாய். நான் அது வெளிப்படையா சொல்ல தயங்க மாட்டேன். வாட்ச் டாக் இருந்தாதான் நாடார் சமூகத்தோட அரசியல் அதிகாரத்தை ஒண்ணுமில்லாம பண்ணதுக்கு எடப்பாடி பழனிசாமி வராரு. இதை கவனமா இருந்து நீங்க எடப்பாடியை அடிச்சு வரட்டுங்கிறத நான் தான் சொல்ல முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுக நாடார்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஜெயலலிதா லாரன்ஸ் மந்திரி ஆக்கியிருந்தாங்க, ராஜேந்திர பிரசாத் மந்திரி ஆக்கியிருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பச்சை மாலை மந்திரி ஆக்கியிருந்தாங்க, ஆஸ்டினுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, விஜயகுமாருக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, மாவட்ட செயலாளர், ஜெயப்பேரவை செயலாளர்னு ஜெயலலிதா அம்மையார் ப்ரோ நாடார் அரசியல் பண்ணாங்க. ஆனால் அதிமுகவில் ஒரு நாடார் கூட மேலே வந்துடக்கூடாதுன்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி நாடாருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இதே நிலைமை விருதுநகர் மாவட்டத்தில் இல்லை. சென்னையில் மயிலாப்பூரில் அன்று விருகம்பாக்கத்தில் திமுகவில் நாடாருக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது ஒரு நாடார் கூட வாய்ப்பு கொடுக்கல. கொங்கு மண்டலத்தில் அரங்கநாயகம், மில்லர், இவர் பெருமாள் எம்பி, இப்படியெல்லாம் எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுத்த ஒரு சூழ்நிலையில், ஜெயலலிதா வாய்ப்பு கொடுத்த ஒரு சூழ்நிலையில் இவர் எதுவுமே வாய்ப்பு கொடுக்கல. ஸோ தேவருக்கு எதிராக நாடார்கள் இலவசமாக ஓட்டு போடுவாங்கங்கிறதுல நாடார் சமூகத்தின் காவல் நாயா. அப்படியெல்லாம் தேவருக்கு எதிராக நம்ம எதிர்ப்பு ஓட்டெல்லாம் போடக்கூடாது. எடப்பாடி நம்மளை ஏமாளி இழிச்சவார் நினைக்கிறாப்புல. ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பதிலோடு கொடுக்க வேண்டியது நாடார் சமுதாயம்னு சவுத்தில் நான் பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் இதைத்தான் சொன்னேன், அதை நடத்தி காட்டினேன். அதே மாதிரி இப்பவும் அது நடக்குது. ஸோ வன்னியர் வெள்ளாள கவுண்டரை தவிர்த்து எந்த தரப்பிலும் எடப்பாடிக்கு ஆதரவு வளையம் இல்லை. ஆனா 3 தேர்தலில் திமுக கூட்டணி இன்டாக்டா இருந்து, ஆனா 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் ஜெல்லாவில், விசிகாவும் தேமுகவும் ஜெல்லாவில், எதுவுமே ஜெல்லாவில், கம்யூனிஸ்ட் ஜெல்லாவில், எல்லாமே ஜெல்லாவது இருக்கிறப்ப நீங்க சொல்ற 168 எப்படி சார்? அது வாய்ப்பே இல்லாத மாதிரி இதுன்னு சார். நான் ஸ்வீப் பண்ணுன்னு சொல்றேன். அதுதான் சார், இது ஜெல்லாமே எப்படி சார் ஸ்வீப் ஆகும்? 50 விழுக்காடு வாக்கு பலத்தோட திமுக அணி இருக்குது. அப்படியா சார்? நிச்சயமா 50 விழுக்காடு சார். இப்போ அதாவது அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டே திசை மாறுது இல்லை? அந்த 20% 17% இருந்ததுனால அந்த நீங்கள் சொன்ன 50% இருந்து இப்போ வராது இல்லை? அந்த புள்ளிக்குள்ள விஜய் ஓட தாக்குதல் எடப்பாடி மேலே தான் அதிகம் இருக்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி தான் அவர் தாக்குதல் நடத்துகிறாரு. செங்கோட்டையனையும் சத்யபாமாவையும் லோகேஷையும் வச்சு தான் அவர் தாக்குதல் நடத்துகிறாருன்னு சொல்லும்போது விஜயின் தாக்குதல் எடப்பாடியை தான் அதிகம் பாதிக்கும். பாமர அதிமுக இரட்டையில வாக்கு தான் பாதிக்கும். சார் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தவரும் மீனவர் வாக்கும் கிறிஸ்தவர் வாக்கும் முஸ்லிம் வாக்கும் விஜய்க்கு போயிருக்கு சார். அப்படின்ட்டு அப்படி முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலைக்கு அவர் குரல் கொடுத்தாரா? என்ன சார்? முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை குரல் கொடுத்தாரா? தலித் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ ஆலயத்தில் அநீதினு சொன்னாரா? அவர் பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்குன்னு சொன்னாரா? கவின் ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுத்தாரா? மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு பேசினாரா? இதெல்லாம் சீமான் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள விஜய்க்கு சீமான் ஒரு யமனா இருக்கிறார். ஆனா நீங்க சொல்றீங்க சீமான் அதிகமாக ஓட்டுவாங்க அப்படின்ட்டு. சில கருத்து கணிப்புல பார்த்தீங்கன்னா 2024 8.6 இப்போ 9.4 தான் வாங்குவாருன்ட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு சார். இது எப்படி ஏற்றுக்குவீங்க சார்? கருத்து கணிப்புகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. களத்தில் சீமான் நிற்கிறாரு. நான் விஜயும் குறைச்சி மதிப்பிடலை. விஜயோட தாக்கம் அன்பிரடிக்டபிள் தான். ஏன்னா ஒரு பாப்புலர் ஹீரோ, க்ரௌட் புல்லர். பட் சீமான் இஷ்யூவில் நிற்கிறாரு. இப்போ சீமான் விஜய் ஒரு ஏமாற்றம், ஒரு மோசடிங்கிறது சீமான் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஸ்டாலின் இலவசம், எடப்பாடி இலவசம், விஜய் இலவசம், சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு அடிக்கிறாரு. விஜய் மகளிர் அணி சகோதரிகள், நான் யாரையும் கண்ணியமாக தான் பேசுவேன், விஜய் கட்சி மகளிர் அணி சகோதரிகள் இலவச பஸ் வேண்டாம்னு கட்சி ஆரம்பிச்சதும் கோஷம் போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க சார். விஜய் சர்க்கார் படத்துல இலவசங்களை போட்டு உடைச்சாரா இல்லையா? ஆமா. தென் இவரு அருண்குமார் 2000 ரூபாய் எப்படி எடப்பாடி கொடுக்க முடியும்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. இப்ப 2500 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணார்னா விஜய் ஏமாற்றார். சீமான் ஏமாற்றவில்லை மக்களை. அப்போ விஜய் ஏமாற்றுக்காரர், மோசடி பேர்வழி, இலவசம் எதிர்த்து பேசிக்கிட்டு டக்குன்னு 2500 சொன்னார்னா விஜய் மாற்று அல்ல, ஏமாற்று, அது ஒரு மோசடி மன்னன் விஜய்னு சீமான் எக்ஸ்போஸ் பண்றாரு. அனைத்து கருத்து கணிப்புகளும் விஜய் 15% மேல வாங்குவாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த கருத்து அப்படி இருக்கிறப்ப
அதிகமாக, அதாவது 15% மேல் விஜய் வாங்கினால் அது திமுகவுக்கு டேஞ்சர். விஜய் அதிமுக ஓட்டை தான் பாதிப்பார். அதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா பேச சொல்லி திமுக பாதிக்க முடியும்? அது அது வேலைக்கு ஆகாது. இதுல விஜய சீமான் எமனான்னு அடிக்கிறாரு. விஜய் அரசியலுக்கு எமன் சீமான் தான். நீங்க என்ன சொல்றீங்க? சீமான் தெளிவா சொல்றாரு, பிராண்டி விஸ்கி கூடாது, பெண்களுக்கு அது சிரமங்களை கொடுக்குது, ஆண்கள் குடிச்சு பெண்களோட வாழ்க்கை அழியுதுன்னு சொல்றாரு. இது ஸ்டாலின் 2 கோடி மதுப்பிரியர்களுக்காக இருக்கிறாரு, எடப்பாடி 2 கோடி மதுப்பிரியர்களுக்காக இருக்கிறாரு, விஜயும் 2 கோடி மதுப்பிரியர்களுக்காக டாஸ்மாக் கூடாதுன்னு சொல்வதற்கு முதுகலம் பெற்று போய் இருக்கிறாரு. சீமான் நேர்மையா சொல்றாரு, பிராண்டி விஸ்கி கூடாது, பனம்பால் தென்னம்பால் கள் தேவைன்னு சொல்றாரு. கல் விஷயத்துல எனக்கு கூட மாறுபட்ட கருத்து இருக்கலாம். பட் சீமான் எதை சொல்றாரோ அதை நேர்மையா மக்கள் மத்தியில சொல்றாரு. 2. 3வது, சீமான் இன்னொரு விஷயத்துல நேர்மையா இருக்கிறாரு. 2023 தனிச்சு தான் போட்டிடுவாங்கிறாரு. விஜய் அதை ஏன் சொல்ல தயங்குறாரு? அப்ப உங்களுக்கு தனிச்சு போட்டின்னு சொல்லதுக்கு தயக்கம் இருக்கு. சீமான் தான் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு 4 வரையும் அடிக்கிறாரு. அப்ப நீங்க இப்போ ஒரு ட்ரையல் பார்ப்பீங்க, சரியா வரலன்னா ஒரு கூட்டணிக்கு ஓடிடுவீங்க. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, அதே சீமான் தான் என்னை அனுப்புவது அந்த கோட்டைக்கு அனுப்புங்க, இல்லைன்னா மயானத்துக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்க. அப்பனா எவ்வளவு எந்த இதுல இருக்காரு பாத்தீங்களா? அந்த வார்த்தை ஏன் சொல்லணும்? அது தவிர்த்திருக்கலாம். பட் அது மக்கள் மத்தியில் உள்ள கோபத்தில் அதை பேசுறாரு. என்ன பொறுத்தவரை அதை தவிர்த்திருக்கணும். அது அவருடைய வாயால சொல்ல, அதை டிஃபெண்ட் பண்ணல. இல்ல, இனி இப்படி தனித்து நின்று வாக்கு வாங்குவோம் போது இனி வருகின்ற சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் சீமான் காணாமல் போய்விடாங்க சார் பல அரசியல் நோக்கர்கள். சீமான் தனிச்சு தான் நிற்பாரு. ஒன்ல டூ ஆர் டை, ஜெயிப்பாரு அல்லது தோத்தாலும் பரவாயில்லன்னு தான் நிற்பாரு. அந்த வகையில தான் சீமானுக்கு தான் அந்த துணிச்சல் இருக்குது. 29லையும் 20 பெண்கள் 20 ஆண்கள், 39 புதுச்சேரி 1, 40 தொகுதியிலும் தனிச்சு போட்டி தில்லு சீமானுக்கு இருக்கு. விஜய்க்கு இல்ல. விஜய் கூட்டணி நோக்கி ஓடக்கூடிய ஒரு பலகீனமான கோழைத்தனமான அரசியல்வாதியா இருக்காரு. ஆனா விஜய் வாங்க போகிறது பெரும்பாலும் திமுக கூட்டணியில் இருக்குங்க வாக்குகள் அவர் வாங்குவார் என்றாங்களே சார். இப்படி சொல்லியே திமுக வந்து ஒரு ஓட்டு கூட வராத அளவுக்கு அலர்ட் பண்ணி கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டெல்லாம் உதயசூரியன் பக்கம் தள்ளி விடுறீங்க. திமுகவுக்கு நல்லது பண்றீங்க. அதாவது 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் 8.96 வாங்கினார். அதனால் திமுக 96 தொகுதி வாங்கி, அதை விட விஜய் அதிகமாக வாங்கும்போது 15% வாங்கும்போது அப்பன்னா 40, 50, 40, 60 இருப்பார். அன்னைக்கு ஜெயலலிதா பெரிய பலத்துல இருந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி 2 ஜாதி கட்சி ஆயிட்டாங்க. ஜெயலலிதா கட்சி எல்லா ஜாதிக்குமான கட்சி ஆச்சு. பிராமணர் எல்லா ஜாதியும் ஏத்துக்கிட்டாங்க. எடப்பாடிக்கும் வந்து இன்னைக்கு 2 ஜாதி ஆதரவு தான் இருக்குங்கிற சூழ்நிலையில நீங்க சொல்லக்கூடிய இந்த கணக்கு செல்லுபடி ஆகாது. ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்கெடுத்து ஸ்வீப் பண்ணுவார். சார் நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனால் பட்டியலினத்து பெரும்பாலான வாக்கு விஜய் பக்கம் போக போகுது அப்படிதான் சொல்றேன். பறையர் தேவேந்திர குல வேளாளர் 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லாத விஜய்க்கு வாக்களிக்கூடிய அளவுக்கு பட்டியலின மக்கள் ஏமாளிகள், இளிச்சவாயர்கள், பைத்தியக்காரர்கள் என்று நீங்கள் கற்பிதம் பண்ணீர்கள், கருத்துருவாக்கம் பண்ணுகிறீர்கள். பார்க்கலாம் சார். ஏறக்குறைய தேமுதிக 10 தொகுதிகளும், பிசிக 8 தொகுதி, 18 தொகுதி காணாமல் போய்விடும். ஏன்னா 2 பக்கமே ஜெல்லாகல. அப்படின்னா அது வந்து திமுக பெரும் இழப்பு தானே, அதிமுக தானே கெயினு. வட தமிழகத்தில் பறையர் சமூகத்தில் மெஜாரிட்டி வாக்கு கிடைப்பதற்கும், தெலுங்கு தாய்மொழி மக்களிடம் மெஜாரிட்டி வாக்கு கிடைப்பதற்கும் திமுகவுக்கு கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு தேமுதிகவும் பிசிகவும் உதவுறாங்க. வட தமிழகத்தில் நடக்கக்கூடிய போலரைசேஷன்ல 70 விழுக்காடு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், 30 விழுக்காடு மக்கள் மத்தியில ஓரளவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கிடைத்து விக்கிரவாண்டி ரிசல்ட் வந்து ஜெனரல் எலெக்ஷன்ல வட தமிழகத்தில் ரிப்பீட் ஆகும். அதாவது பிரேமலதா திருமாவை எவ்வளவு கேவலமா பண்ணாரு. கடலூர் மாநாட்டில் பேர் சொல்லி எழுந்து கூட நிக்கல சார். அது பட்டியலில் கொதித்து போயிருக்காங்க சார். அப்படி இருக்க அந்த வாக்கு வருமா? இவங்களுடைய வாக்கு போகுமா? வட தமிழகத்தின் வெற்றி வீரர் சகோதரர் தொல் திருமா அதனை மீண்டும் நிரூபிக்க வகையிலே பட்டியலின மக்கள் வாக்களிப்பாங்க. ஒரு வேளையில அவங்க
புரிஞ்சுக்கிட்டு வாக்களிச்சாங்கன்னா சீமான் தான் 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்வு கேட்கிறாரு, சீமான் தான் மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்கு நிற்கிறாரு, சீமான் தான் பஞ்சமண்டல மீட்புக்காக நிற்கிறார் என்பதெல்லாம் அவர்கள் மனதில் கொண்டு சீமானுக்கு ஓரளவு வாக்களிக்கலாம். விஜய்க்கு வாக்களிப்பது வெறும் சினிமாவை பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு இதுதான். அந்த மக்களுக்கு அது ஏமாற்றமாக தான் முடியும். அந்த மக்களின் பிரச்சனை எதையுமே விஜய் குரல் கொடுக்கவில்லை. விஜய் வந்து சினிமாவில் பேசி ஒரு பிம்ப அரசியலில், காகிதப்புலி அரசியலில் அந்த மக்கள் வாக்கை வாங்கியுள்ளார் நினைக்கிறார். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கிறது. என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் அந்த மக்களிடம் சென்று சேரும் போது அவர்களும் தங்கள் வெற்றி வீரர் என்ற திருமாவளவனுக்கோ அல்லது தங்களுக்காக இருக்கக்கூடிய சீமானுக்கோ வாக்களிப்பார்கள். விஜய் வந்து ஒரு மோசடித்தனத்தை தான் செய்கிறார் என்பதை பட்டியலின மக்கள் புரிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். நீங்க தான் தேமுதிகவை திமுக கூட்டணி கொண்டு போய் விட்டீங்க. அந்த மைனா லிங்குஸ்டிக்ஸ் லாங்குவேஜ் தெலுங்குக்காரங்க அந்த நாயுடு ஓட்டு இன்னைக்கு அதுக்கே செக்கு வச்சுட்டாங்க சார். சந்திரபாபு நாயுடு வந்து இங்க பிரச்சாரம் பண்ண போறாரு சார் சவுத் தமிழகத்தில். அப்பன்னா சந்திரபாபு நாயுடு பார்ப்பாங்களா, பிரேமலதா பார்ப்பாங்களா? சொல்லுங்களா பார்க்கலாம் சார். பயங்கரமான செக் வச்சிருக்காங்க. என்டிஆருக்கு ஒரு வேல்யூ இருந்தது குட்டிக்கண்ணன். 89 நான் மறுக்க வரல. என்டிஆர்லாம் நமக்கு பெரிய ஹீரோ. இந்திரா காந்தி எல்லாம் எய்த்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இப்போ அது இல்லை, அதிலெல்லாம் வெளிநடப்பு பண்ண ஒரு பெரிய ஹீரோ. அவர் பிரச்சாரம் பண்ணார், அதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது. சந்திரபாபு நாயுடுக்கு அப்படி ஒரு வேல்யூ இருக்கதா நான் கருதல குட்டிக்கண்ணன். அப்படிங்களா சார்? எஸ். இப்போ இன்னும் கேட்டிங்கன்னா மோடி, எடப்பாடி, டிடிவி, ஜிகே வாசன், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர் எல்லாரும் ஒரே மேடையில் ஏறினாங்க. ஆனால் 28 தொகுதி வாங்கின திமுக கூட்டணி அதில் அங்கே ராகுல் ஸ்டாலின் ஒரே மேடையில் ஏறலையே சார், ஜெல் ஆகலையே சார். அப்போனா பெரிய இழப்பு தானே சார். ராகுலுக்கு அதில் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் காங்கிரஸுக்கு ஓட்டுங்கிறது கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் தான். அதை தாண்டி காங்கிரஸுக்கு பெருசாக ஓட்டு இருக்கதா நான் கருதலை சார். அந்த கிறிஸ்டின் ஓட்டில் தான் மெயினாக ஜோசப் கிறிஸ்டின் வந்துட்டாரு இல்ல சார். அவர் வெள்ளாள கிறிஸ்டின் சார். அது வெள்ளாளர் கிறிஸ்டினோ, எஸ்சி கிறிஸ்டினோ, தேவேந்திர கிறிஸ்டினோ, முதலியார் கிறிஸ்டினோ, எந்த கிறிஸ்டின், அவர் கிறித்துவர், நமது மதத்தை சேர்ந்த அப்படி அதுதானே சார் எடுபடும். அப்படி குட்டிக்கண்ணன் சொல்றீங்க. நான் அந்த மக்கள்கிட்ட பழகி வந்தவன். அங்கே சர்ச்சில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அங்கே பெரிய கொடுமை நடக்குது, அநீதி நடக்குது. சர்ச்சில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அநீதி, பரையர் தேவேந்திரர் அருந்ததியர் கிறிஸ்தவர்களை தான் நான் சொல்கிறேன். அந்த சகோதரர்களுக்கு அநீதி, தென் கல்லறை தோட்டத்தில் அநீதி, தென் அங்கே இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்கள் அநீதி. இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு சீமான் ஒருத்தர் தான். விஜய் இதை பற்றி பேசினதாட்டு எந்த எவிடன்ஸும் இல்லை. அப்பனா சீமானுக்கு தான் போகும், ஸ்டாலினுக்கு வராதுன்றீங்களா? கிறிஸ்துவர் ஓட்டு நீங்க சொல்றது வந்து எடுத்துக்கிறேன் சார். ஸ்டாலினுக்கு வந்து RSS எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்ற அடிப்படையில் 90 விழுக்காடு முஸ்லீம்களும் 80 விழுக்காடுக்கு மேலே பலதரப்பட்ட ஜாதி கிறிஸ்தவர்களும், வெள்ளாளர் கிறிஸ்டின்லேருந்து, நாடார் கிறிஸ்டின்லேருந்து, மீனவர் கிறிஸ்டின்லேருந்து RSS எதிர்ப்புன்னு திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க. உன்னங்கிட்ட புதுச்சேரி மீனவர் கிறிஸ்துவ அதிகமாக ஜோசப் கிறிஸ்டின் போட்டிருக்காங்க. தமிழகத்தை 35 மாவட்டங்கள் இந்த கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ மீனவர். அப்பனா ஜோசப் கிறிஸ்டினுக்கு தான் போகும் அந்த ஓட்டு. அப்பனா திமுக கிடையாது. அவர் முதல்ல மீனவர் என்று ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ நம்போன்றவர்கள் சொன்னதுல வேலுப்பிள்ளை பிரபாகரன், வெல்வெட்டித்துறை கரையார் பிரபாகரன் தான் மீனவர், விஜய் வெள்ளாளருங்கிறது அவங்களுக்கு புரியுறாங்க. அவங்க வாக்கு RSSக்கு எதிராக திமுக, காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போகும். அப்பனா இப்ப வெள்ளாளருங்கிற பிரச்சாரத்தை நான் தான் தெளிவாக பண்ணி என்லைட்டன் பண்ணேன். பரையர் கிறிஸ்தவர்களும் அவரை பரையர் நினைச்சிட்டு இருந்தாங்க, மீனவர் கிறிஸ்தவர்கள் அவர் மீனவர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அது இல்லை, நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அது தவறுங்கிறத நான் தான் வெளிப்படுத்தினேன். சார், திமுக கூட்டணி, திமுக தவிர மீதி கூட்டணிக்கு கொடுத்து 58 தொகுதிகள் அல்வா சாப்பிட்ற மாதிரி, திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்ற மாதிரி சார். எடப்பாடிக்கு அப்படியே நைஸா உள்ள வாங்கிடுவார் சார் 58 தொகுதி. ஏன்னா ஜெல்லில் இல்லையே. திமுக அணி ஸ்வீப் ஆகி வரும்போது நீங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள்லாம் கதிரவனை கண்ட பனித்துளி போல் மறைந்து போகும். நீங்க சொல்ற அந்த 168 தொகுதி உங்க நண்பர் சொன்னார்ல, அவங்க போட்டியிடுறதே மொத்தம் 164 பிளஸ் 172 தான். அப்படி இருக்கு. அது எப்படி சார் வரும்? நான் சொல்றது ஸ்வீப் ஆகுங்கிறேன். அவர் சொன்னது ஒரு கருத்தா சொன்னேனே தவிர நான் சொன்னது அதையும் தாண்டி ஸ்வீப் ஆயிருங்கிற பதில தான் போட்டேன். நீங்க திமுக 168ன்னு சொல்றேன். ஷேக் சுல்தான்ங்கிற என் நண்பர் போட்டது. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். நான் சொன்னது திமுக அணி ஸ்வீப் ஆயிடும். திமுக எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கும் ஸ்டாலின் தலைமைக்கும் 10 விழுக்காடுக்கு மேல வித்தியாசம் இருக்கும் நான் சொல்றேன். அதாவது 2021 திமுக அதிமுக எதிரெதிர் நிற்கும் போது 44 தொகுதி வின் பண்ணது அதிமுக. அப்பனா இப்ப
அதிகமாக தானே வின் பண்ண வேண்டியது இருக்கும். ஒற்றை தலைமை ஆன பிறகு அது அபகரிக்கும் தன்மை, ஜாதிய சமூக நீதி சுரையாடல், நான் வெள்ளாள கன்று எதிராக இருக்காங்க, நான் வன்னியர் எதிராக இருக்காங்க, முக்குலத்தோர் எதிராக இருக்காங்க, நாடார்கள் ஏமானிலன்னு வாட்ச் டாக்கா நானே நாடார்களை என்லைட்டன் பண்ணிட்டேன் இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக. சார் இன்னைக்கு எடப்பாடியும் அண்ணாமலை பிரச்சாரம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, இவங்க பின்தங்கிட்டாங்க சார். இது என்டிஏவுக்கும் தமிழ்நாடுக்கு அது எடுபடலையே சார். அண்ணாமலை ஈரோடு கிழக்கிலே கண்டஸ்ட் பண்ணாம கோட்டை விட்டுருக்காரு. அவரு உண்மையில இப்ப பிரச்சாரம் அவரை ஆதரவு பெற்ற அவங்க எல்லாமே இப்ப அதிமுக பக்கம் வரப்போகுது சார். அவர் தலைவர் பதவியில தூக்கிட்டாங்க, 27 சீட்டு கொடுத்துட்டாங்க, 3.5 விழுக்காடு தான் சீட்டே கொடுத்துருக்கு. அப்புறம் என்ன சார் சுத்தி பம்பர் மாதிரி சுத்தி சுத்தி பிரச்சாரம் பண்றாரு சார். அரசியல் அரங்கம் எதிரிக்கும் பிரச்சாரம் பண்றாரு சார். அரசியல் அரங்கத்தை எதிரி இல்ல, கூட்டணி கட்சி தான். அரசியல் அரங்கத்துல இருக்கணும்னா பிரச்சாரம் பண்ணி தான் தீரணும். அந்த கட்சிக்குள்ள சில எதிரிகள் இருந்து அவங்களுக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. ஒரே வண்டியில எடப்பாடியும் அண்ணாமலை ஏறினாங்க சார் மோடி வண்டியில. அது அண்ணாமலைக்கு மெரிட்டு தாங்க. பட் நீங்க அண்ணாமலை 11% ஓட்டு எடுத்ததுக்கு 3% தானே சீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்போ எடப்பாடிக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாஜக ஏமாளியா? சார் அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் என்ன தெரியுமா பேசுறாங்க? விலைவாசி ஏறி போச்சு, மின்கட்டணம் ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு, வாட்டர் வரி ஏறி போச்சு, அது போச்சு இது போச்சுன்றாங்க. நான் அனுப்புற என் பெண் திரும்பி வருவாளா என்று சொல்றாங்க சார். அடிமட்டில் இருக்கு இது. அப்பனா இந்த ஆட்சியின் மீது எப்படி இருக்கும்? இதைத்தானங்க 24லயும் பேசி தொலைச்சிங்க. நான் தான் சொன்னேன் நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு. இதைத்தானங்க பேசி தொலைச்சிங்க. நான் தான் சொன்னேன் 48 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் வருவாரு, 35 சீட்டு வருவாரு சார். 2024 பாராளுமன்ற தேர்தலை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. அதிமுக யாரும் கூட்டணி பெருசா இல்ல, திமுக கூட்டணி அதிகமா இருந்தது. திமுக கூட்டணி அதிகமா, அதனால ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டாரு. இன்னும் திமுக கூட்டணிக்கு செல்வகுமார் வந்திருக்காரு, பன்னீர்செல்வம் கட்சியிலே சேர்ந்துட்டாரு, தேமுதிக வந்திருக்காங்க, முபாரக் வந்திருக்காப்புல. 50 விழுக்காடுக்கு மேல உள்ள பலத்துல திமுக கூட்டணி இருக்கு. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு மேக்சிமம் 5 ஓட்டுக்கு 5 விழுக்காடுக்கு மேல கிடையாது. அதாவது விஜய் எவ்வளவுக்கு எவ்வளவு, அதாவது 10% வந்தாதான் திமுக வாழ்வு, இல்லைன்னா அதிமுகவுக்கு கொண்டாட்டம். இது ஏத்துக்கிறீங்களா? விஜய் அதிமுக ஓட்டை தான் அதிகம் பிரிப்பாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு தான் நிற்கிறாரு. அதிமுக அதிருப்தியாளர்கள் தான் கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. நோக்கம் இல்லாத பாமர ஓட்டுகளை தான் விஜய் பிரிப்பாரு. நோக்கம் உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு ஸ்டாலினுக்கு ஆதரவாட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போகும். அப்போனா நீங்க பாத்தீங்கன்னா இப்பொழுது மெல்ல மெல்ல பாஜகவும் அதிமுக கூட்டணி எங்கேயோ போயிடுச்சு. அதாவது அந்த பர்பஷன் உடஞ்சு போச்சே சார். திமுக உருவாக்கிற பர்பஷன் உடையுது. அதிமுக பாஜக கூட்டணி ஒட்டக்கூடிய கூட்டணி கெமிஸ்ட்ரி நல்லா இருக்காது. திமுக கூட்டணி கண்டினியூ கூட்டணி கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஆனா இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ட்ரல்ல இருக்க பாஜகவை எதிர்ப்பது ஸ்டாலின் எடுத்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாமே உடையுது சார். அந்த இதுவே போயிடுச்சு சார். பிரச்சாரமே எடுபடலையே. அது உங்க கருத்து, மக்கள் அதை முடிவு செய்வாங்க. இல்லை, இது 4 தேர்தலுக்கு இது ஒத்துழைச்சு பலன் கொடுத்தது. இப்ப 2026 பலன் கொடுத்துருமா சார்? விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன் பேட்டர்னும் ஈரோடு கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் பேட்டர்ன் தான் நடக்கும் சார். அப்படியா சார்? கண்டிப்பா. அப்ப இவ்வளவு நான் சொல்ற இவ்வளவு குற்றச்சாட்டுக்கள் திமுக கூட்டணியில் இவ்வளவு இருக்கிறப்ப நீங்க உறுதியாக திமுக தான் வருன்றீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். ஆனா நீங்க பெரிய அரசியல் ஆய்வாளர், எனக்கு தெரியும். நான் வருகின்ற தரவுகளை வச்சு சொல்றேன் சார். அதாவது உங்க கருத்தெல்லாம் பேச நான் அனுமதிச்சேன். ஏன்னா கருத்து மக்கள்கிட்ட போட்டு அதை பற்றி நான் வரவேற்கக்கூடியவன் தான். பாராளுமன்ற தேர்தல் பேட்டர்ன் படி தான் சட்டமன்ற தேர்தலும் இந்த தடவை இருக்கும். ஏன்னா பாராளுமன்ற பேட்டர்னே தமிழ்நாடு அரசியல் களம் மாறிட்டு, அந்த மாறிய களத்தின் தன்மையில தான் அது இருக்கும். ஸோ அது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். சரி சார். இன்னும் எத்தனை நாள்கள் இருக்கு? அதான் நாங்கள் தெரியும். நான் இன்னும் சில உண்மைகளை ஏப்ரல் 23 வாக்கு பதிவானதும் சில உண்மைகளை புட்டு நான் வைக்கிறேன். ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. ஸ்டாலின் போலரைசேஷனில் பெருசாக நிற்கிறாரு. சீமான் உருவாக்கக்கூடிய பிறமொழியாளர் போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு லாபம். பாஜக உருவாக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் போலரைசேஷன், எடப்பாடி உருவாக்கின நான் மன்னியர் போலரைசேஷன், நான் வெள்ளாள கவுண்டர் போலரைசேஷன், இவர் எடப்பாடியால் முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடிய போலரைசேஷன் எல்லாம் இவர் ஸ்டாலினுக்கு லாபம். கூடுதலாக நாடார்களை எடப்பாடி புறக்கணிக்கிறாருங்கிறத நான் ஒரு காவல் நாயா எல்லா நாடார் அமைப்புகளுக்கும் நான் தெளிவுபடுத்திட்டேன். காரணம், நான் 96ல் சரி
2006லையும் சரி சிவந்தி ஆதித்தன், வைகுண்டராஜன், சரத்குமார் இவளை மீறி நாடார் மக்கள் மத்தியில் ஒரு காவல் நாயா என் கருத்தை சொல்லி ஜெயித்தவன். இப்போவும் நாடார் சமுதாயமும் தேவருக்கு அடிச்சுட்டாரு 3 தேவருங்கிறதுக்காக தேவருக்கு எதிராக எடப்பாடிக்கு வாக்களிப்புன்னு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. அவங்க வாக்கும் எடப்பாடிக்கு எதிராக, நாடார்களுக்கு எதிரான எண்ணம் கொண்ட ஒரு எடப்பாடிங்கிற அடிப்படையில் அது எதிரொலிக்கும். கொங்கு மண்டலத்தில் கொங்கு நாடார்கள் பெரிய அளவு எதிரொலிப்பாங்க. பொறுத்திருந்து பாருங்க, நாம சொல்றது கரெக்டாக வரும். டிஎம்கே ஸ்வீப். பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.